மாஹிட் வந்து செஹர பார்க்கணுன்றதுக்காக பிக்னிக் ஒண்ணு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மாஹிட்டோட ஃபேமிலில உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. அப்ப நாசிமா சொல்றா, "இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. எப்படி செலக்ட் பண்ணீங்க? எங்க என்ன நடந்தாலுமே தெரியாதுன்ற மாதிரி சொன்னதும், முஃப்தி ஒண்ணு சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள நாசிமாவோட அம்மா வந்து, அவ என்ன சொல்ல வர்றான்னா, மாஹிட் திரும்பவும் வந்து கோவமா நடந்துக்கிட்டா வேற யாருக்கும் தெரியாதுல்ல, இங்கேயே முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு முஃப்தி சொல்றாங்க, அவன் தான் அவங்கள இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வரான். அவன் ஏன் அப்படி கோவமா நடந்துக்க போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப நாசிமாவோட பேக்ல வந்து ஆல்கஹால் இருக்கு. அத அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்ன நாசிமா இத நம்ம தொடுறதே பாவம்" அப்படின்னு சொல்றாங்க. நாசிமா, "நான் எங்க தொட்டேன்? பேக்ல வச்சிருக்கேன்" அப்படின்றா. அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ பண்றது உனக்கு தெரியல" அப்படின்னு. உடனே நாசிமா, "என் கண்ண பாருங்க என்ன தெரியுது? மாஹித் மேல நீ வச்சிருக்க அன்பு தெரியுது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாசிமா சொல்றா, "அன்பு மட்டும் இல்ல. அவனை எனக்கு ஆக்கிக்கிறதுக்கான ஆசை, அப்புறமா செஹர வந்து அவன் லைஃப்ல இருந்து தள்ளி போடுறதுக்கான வெறி எல்லாமே இருக்கு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. இங்க மாஹிட் வந்து செஹரோட ஃபேமிலிய கூட்டிட்டு அவங்க வந்துட்டாங்க. மாஹிட் வந்து செஹருக்காக கதவு திறந்து விட்டத பார்த்து பர்வேஸ் ஓடி போய் காசருக்காகவும் கதவு திறந்து விடுறாங்க. செஹரோட ட்ரெஸ் தெரியுது. ஆனா வேற துப்பட்டா போட்டிருக்கா. உடனே மாஹிட் யோசிக்கிறான், இதுக்கா என்ன அவ்ளோ பாடுபட்டு அந்த துப்பட்டாவை எடுக்க வச்சா அப்படின்னு யோசிக்கிறான். இங்க காசர் சொல்றாங்க, என்ன வந்து புர்கா ரிமூவ் பண்ண சொல்லாதுங்க. ஏன்னா நீங்க தள்ளி விட்டு என் நெத்தியில அடிபட்டிருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால என்ன ரிமூவ் பண்ண சொல்லாதுங்க அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கும் அவங்க ரூம காட்டுறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும்போது சாஃபியா வந்து நாசிமாவை பார்த்துட்டு பேசுறாங்க. அவங்க அம்மா வந்து எங்க கூட இருங்க அப்படின்னு சொன்னதும் உள்ள சாஃபியா போறா. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க நாசிமா கிட்ட, இவளுக்கும் அவங்க அம்மாக்கும் காசருக்கும் செட் ஆகாது. அதனால இவங்கள நம்ம வந்து க்ளோஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க செஹர் சொல்றா, ரூம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, இத மாதிரி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா, இதை விட அழகானது பார்க்கலாம் நீ டாக்டர் ஆனதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கெட்டை எடுக்கிறாங்க. இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. செஹர், எனக்கு வந்து குளிர்ல அப்படின்றதும் காசர் சொல்றாங்க, அதுக்கு இல்ல, நீ என்ன மாதிரி தெரியறதுக்காக இதை நீ போடணும். நான் வந்து டாக்டர் ஃபரீத் வீட்டுக்கு போறேன், ரொம்ப அவங்கள அவமானப்படுத்திட்டேன், அவங்க கிட்ட போய் சாரி சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க. இப்ப காசர் வெளியே போலான்னு போகும்போது நாசிமா வந்துட்டா. அவங்க அம்மா அங்க டென்ட்டுக்கு கீழேயா போலான்னு பாத்துட்டு இருந்தாங்க. அதனால செஹர் அங்கேயே பாத்துட்டு இருப்பா. உடனே நாசிமா, ஏன் அங்கேயே பாத்துட்டு இருக்க, இங்க பார்த்து பதில் சொல்லு அப்படின்னும் போது அவங்க அம்மா வந்துட்டு, என் கம்மல் கீழே விழுந்துருந்தது, அதான் எடுக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நாசிமா கிட்ட. நாசிமா சொல்றா, எனக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், என்னாலதான் நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னு. செஹர் வந்து, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? உடனே நாசிமா சொல்றா, நீ அவ்வளவு கோவப்படுத்தின, ஆனாலும் நான் தான் சமாதானப்படுத்தி உங்களை இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது. செஹர் சொல்றா, நான் எதுவும் பண்ணல, மாஹிடுக்கு தான் ரொம்ப கோவம் வருது, அதனாலதான் அப்பப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு டாக்டரை பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னதும் நாசிமா கேக்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி பார்த்த அப்படின்னதும் காசர் சொல்றாங்க, இல்ல இல்ல, ஊர்ல பேசிக்கிட்டதான் அவ சொல்றா, அவளுக்கு எதுவும் தெரியாது, சின்ன பொண்ணு. அப்ப நாசிமா சொல்றா, என் கூடயே தான் இருக்கணும், என்னோட நிழல் மாறி அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. காசர் சொல்றாங்க, யார் என்ன கேட்டாலும் ஆமா சொல்லி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்க முஃப்தி கிட்ட பர்வேஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூல் பஸ்ஸும் வருது, பிள்ளைங்க எல்லாம் வராங்க. அப்ப முஃப்தி கேக்குறாங்க, என்ன ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றீங்களா, எல்லாரையும் எப்படி பாக்குறது, கவனிக்க முடியாதே அப்படின்னு சொன்னதும் தாகிர் சொல்றான், இல்ல இல்ல, ஆசாதோட கிளாஸ் மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னதும் முஃப்தி என்னன்னு கேட்க வர்றாரு. அப்ப தாகிர் வந்து சொல்லிடுறாங்க, இல்ல இல்ல, மாஹித் வந்து எல்லாரையும் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் தான் ஆசாதோட கிளாஸ் மட்டும் கூட்டிட்டு வந்தேன், ஏன்னா அந்த கிளாஸ் மட்டும்தான் மாஹித் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அசத் வந்து அப்பா கிட்ட, அப்பா நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னதும் பர்வேஸ் சொல்றாங்க, ஆமா அம்மா பெரியம்மா எல்லாரும் வந்திருக்காங்க போ அப்படின்னதும், பெரியம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுடுறாங்க. ஏன்னா அவன் ஏதாவது சொன்னா மாட்டிப்பாங்கல்ல முஃப்தி கிட்ட. இந்த ஆசாத் வந்து செஹர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பெரியம்மான்னு கூப்பிடுறான். ஆனா அவங்க இல்ல. உடனே செஹர் கிட்ட, அப்பா எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதும் செஹர் சொல்றா, மாஹிட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்ல, அந்த நேரத்துல அம்மா வந்துட்டாங்க, அப்பா எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னா. இங்க மாஹிட் வந்து, தாத்தா கிட்ட என்ன மாட்டி விட்டுட்ட பாத்தியா அப்படின்னு தாஹிர் கிட்ட சொல்றாங்க. தாஹிர் வந்து, எப்பத்துல இருந்து நீங்க இவ்வளவு கன்னிங்கா நடக்க ஆரம்பிச்சீங்க, செஹரை பார்த்ததுல இருந்து தந்திரம் தந்திரமா பண்ணிட்டு இருக்கீங்க, தம்பியை வச்சு எப்படி அக்காவை கரெக்ட் பண்ணலான்னு எல்லாம் பாக்குறீங்களே அப்படின்னு சொல்றான். அப்புறமா எல்லா பசங்களும் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அங்க மாஹிடும் தாஹிரும் கூட பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாஹிர் வந்து ஆசாத் கிட்ட போய், நீ மாஹிடோட டீம்ல இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆசாத் வந்து நைட் வந்து ரொம்ப கோவமா மாஹிட் நடந்திருப்பாங்க இல்ல, அதை பார்த்து பயந்துருப்பான். அதனால மாஹிடோட டீமுக்கு போறதுக்கு யோசிப்பான். உடனே தாஹிர் கிட்ட அதை சொல்லுவானா, தாஹிர் வந்து, ஒரு நாள் தானே நடந்துச்சு, அது தெரியாம நடந்துருச்சு, அதுக்காக உன்னோட ஹீரோவை நீ விட்டுருவியா அப்படின்னு சொன்னதும், இல்ல இல்ல எனக்கு வேணும், டீம்ல இருக்கணும் அப்படின்னு ஆசாத் சொல்லுவான். தாஹிர் வந்து, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும், அதுக்கு என்ன ஹெல்ப்னு ஆசாத் கேட்பான். அதுக்கு தாஹிர் சொல்லுவோம், உங்க அக்காவை நீங்க கூட்டிட்டு வரணும்
அக்காலாம் இங்க வரமாட்டாங்க நான் என்ன கூப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லுவான்னா, உடனே மாஹிட் வந்து நேத்து நடந்ததுனால செஹர் என் மேல கோவமா இருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அது இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? அத சரி பண்றதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ போய் உன் அக்காவ கூட்டிட்டு வா. உடனே ஆசாத் வந்து என் மேல நம்பிக்கை இருக்கா? சரி நான் ஏதோ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புவான். நாசிமா வந்து ஒரு ஒர்க்கரை கூட்டிட்டு இந்த ஆல்கஹால வந்து நீ ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணு. அவங்க வந்து இல்ல இது தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்ப நாசிமா சொல்றா நீ பண்ணு இல்லைன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். நீ பண்ணேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. உன் ஹஸ்பண்ட் குடிக்காரன்னு எனக்கு தெரியும். அதனால நீ இதை ஆல்ரெடி தொட்டிருப்ப. அதனால நீ இப்ப தொட்டு இதை பண்ணு அப்படின்னதும் அவங்களும் வேற வழி இல்லாம எடுத்து ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. பர்வேஸ் வந்து ஆசாத்தை கூப்பிட்டுட்டு உன் பெரியம்மாவை உடனே வெளியே வர சொல்லு. என் கோவத்துக்கு ஆளாக கூடாதுன்னா உடனே வரணும். போய் கூப்பிட்டு வா அப்படின்னு ஆசாத் கிட்ட சொல்றாங்க. இங்க செஹர் ஆல்ரெடி பயத்துல இருக்கா. ஐயோ பிரச்சனையில மாட்டிட்டா என்ன பண்றது? கரெக்டா ஆசாத் வந்து பெரியம்மா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. செஹர் என்ன அப்படின்னு கேட்டா அப்பா வந்து உடனே வெளியே வர சொன்னாங்க. இல்லைன்னா என் கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் உங்களையும் மாஹித் வந்து கூப்பிடுறாங்க. வாங்க போலாம். செஹர் வந்து 2 இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு பயப்படுறா. ஆசாத் வந்து அதெல்லாம் தெரியாது என் கூட இப்பவே வாங்க நீங்க. மாஹித் கிட்ட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னதும் செஹர் வந்து வெயிட் பண்ண நான் கொஞ்ச நேரத்துல வர்றேன் போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஆசாத. காசர் வந்து டாக்டர் ஃபரீத் வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்றது ஒரே ஒரு வாட்டி கேளுங்க ப்ளீஸ்ன்றாங்க. ஆனா டாக்டர் ஃபரீத் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்தேன். ஆனா நீங்க வந்து என்னை அவமானப்படுத்தி வெளியே விட்டுட்டீங்க. இனிமே என் வீட்டு பக்கமே வந்துடாதுங்க. உங்களை நம்பி நான் போலீஸை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னை அவமானப்படுத்திட்டீங்க உங்கன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிருவாங்க. செஹர் வந்து சரி ஃபர்ஸ்ட் அம்மா மாதிரி வேஷம் போட்டு வெளியே போலான்னு அந்த ஜாக்கெட்டை போட்டு வெளில போறாங்க. அப்ப பர்வேஸும் வந்துடுறாங்க. அப்ப நாசிமாவோட அம்மா கேக்குறாங்க, ஏன் நீங்க பிக்னிக் வந்ததும் புர்கா ரிமூவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டதும் பர்வேஸே பதில் சொல்றாங்க. இல்ல இல்ல அவங்களுக்கு அலர்ஜி இருக்கு. நான் தான் ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு பேசுறதுக்கு தனியா வர்றாங்க. காசர் தான் இல்லையே அது செஹர் தானே. அவ முன்னாடி முன்னாடி ஓடிட்டு இருக்கா. ஆனா பர்வேஸ் வந்து பேசணும்னு பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பர்வேஸ் சொல்றாங்க, நம்ம பொண்ணோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்றேன். நீ வந்து என் கோவத்தை கிளப்பிட்டே இருக்க. நான் என்ன பண்றது? இதுக்கு ஆளை வச்சுட்ட டோர்ல. இன்னைக்கு வந்து கதவை பூட்டிட்ட. அதனாலதான் எனக்கும் வருது. நீ இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. காசர் பேசவே இல்லையா. உடனே ஏன் நீ பேசாம இருக்க? இன்னும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நாசிமா வர்றா. ஏன்னா நாசிமா வந்து அந்த ரூம்குள்ள போய் பாத்திருப்பா. அங்க செஹர் இருக்க மாட்டா. அந்த ஆல்கஹால் பாட்டில வந்து அவங்க பேக்ல வச்சுட்டு வந்துருவா. இங்க பர்வேஸ் கிட்ட சொல்றா, செஹரை எங்கேயும் காணுமே நீங்க பாத்தீங்களா அப்படின்னதும் செஹரை தேட போறேன்னு சொல்லிட்டு பர்வேஸ் ஒரு சைடும் காசரா வேஷம் போட்டிருக்க செஹர் ஒரு சைடும் நான் தேட போறேன்னு போயிடுவாங்க. காசர் வந்து ஒரு டாக்டரோட வீட்டு வெளியே கதவை தட்டிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அம்மாள் வருவாங்க. வந்துட்டு அப்பா ரொம்ப பிடிவாதக்காரரு. அவர்கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா நான் ஒரு ஹெல்ப் பண்ண முடியும். நான் உங்களை உள்ள வேணா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சாவியை வச்சு அவ உள்ள கூட்டிட்டு போயிடுவா. உள்ள கூட்டிட்டும் சொல்லுவா, அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. தென் இங்க வந்து செஹர் வந்து எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாளா. அப்ப அசாத் வந்து பார்த்துட்டு வாங்க மாஹிட பாருங்க ப்ளீஸ். உங்க மூஞ்சி மட்டும் காட்டிட்டு போங்கன்னு இழுத்துட்டு வந்துருமா. இங்க மாஹிடும் பிள்ளைங்களும் வந்து பட்டம் விட்டுட்டு இருப்பாங்க. அதுல வந்து மாஹிடோட பட்டத்தை வந்து தாஹிர் வந்து அறுத்துரும். ஏன்னா மாஹிட் வந்து செஹரோட அழகுல அப்படியே செஹரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால சரி வந்து உள்ள வந்துருவாங்க. ஃபரீத் வந்து பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. காசர் வந்து பேஷண்ட் கிட்ட நான் இவங்க கிட்ட தனியா பேசணும். அவர் கோவமா இருக்காரு. உங்களுக்கு தப்பா மெடிசன் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க போங்கன்னு அவங்கள மிரட்டி பயப்படுத்தி போக வச்சிருவாங்க. டாக்டர் சொல்றாரு என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு. காசர் சொல்றாங்க பேஷண்ட் இன்னைக்கு போனா நாளைக்கு வருவாங்க. ஆனா என்னோட பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு வராது. நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செஹர் வந்து அந்த பட்டம் கீழே விழும்ல அந்த பட்டத்தை நோக்கி போய் அந்த பட்டம் வந்து ஒரு மரத்துல மாட்டிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இருப்பாங்க. மாஹிடும் அவங்க பின்னாடியே வந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.